வணக்கம். வெல்கம் டு கிக்கு பப்பா சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. வீட்ல வந்து குலோப் ஜாம் பாக்கெட் ஒண்ணு இருந்துச்சுங்க. அத வச்சு என்ன ரெசிபி செய்யலான்னு பார்த்தோம். நார்மலா குலோப் ஜாமுன் பாக்கெட் வச்சு குலோப் ஜாமுன் தான் செய்வீங்க. அதுக்கு பதிலா இந்த மாரி ஸ்வீட் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கங்க. அதில 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சர்க்கரை கரைஞ்சா போதும். பாகுப்பதம் அதெல்லாம் தேவையில்லைங்க. அதாவது கம்பி பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சா போதுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சர்க்கரை ஈஸியாக கரைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேக்கெட் அளவுக்கு குலோப் ஜாமுன் பேக்கெட் ஆட் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா 175 கிராமுங்க. ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேங்க. இது ஃபுல்லாக ஒரு பேக்கெட்டுக்கான அளவுக்கான குவான்டிட்டி தாங்க சொல்லியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த சர்க்கரை தண்ணியோட. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக தெரியும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க. இந்த பாலோட அகெயின் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவரால் மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க. அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணுறதுனால வாசனையில் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் இருங்க. ஏன்னா நல்லா வேகணும். அதுக்காக தான் குலோப் ஜாமுன் பேக்கெட்டு மாவுனால நல்லா வேகணுங்க. இல்லைனா வயிறு ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்காக தான் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாத பதத்தில் இருக்குல்லங்க. இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி அப்பப்போ கிளறிட்டே இருங்க. நல்லா வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் டைம் விட்டுருங்க. அப்படியே நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகணுங்க இந்த குலாப் ஜாமுன் பேக்கெட்டில் இருக்க மாவு. ஃபஸ்ட்டு சர்க்கரை தண்ணியில், அதுக்கப்புறம் பாலில், அதுக்கப்புறம் நெய்யிலங்க. இப்போ அகெயின் லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வேணும்னா கூட நீங்கள் நட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் நட்ஸு பார்த்திங்கன்னா மேலே தூவி விட போகிறேன். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் நட்ஸை ஆட் பண்ணலங்க. உங்களுக்கு வேணும்னா இதே ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். கிக்கு பாப்பா சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க பேனில். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொடுத்து திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா 2 பக்கமும் வெந்து வரும் மாவு. அதுக்காக தான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு சின்ன வந்து டப்பா எடுத்துக்கிட்டேங்க. பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை எதுவும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டப்பா எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி நெய் வந்து 4 பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் சாய்ஸ் தான். 4 பக்கமும் தடவுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட்டை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அழுத்தி விடுங்க. சூடாக இருக்கும்போதே இது செய்யணுங்க. சூடாக இருக்கும்போதே தான் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட இந்த டப்பாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெய் போட்டு. நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க. நல்லா 4 பக்கமும் ஒரே ஈவனில் வர மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம், திராட்சைலாம் இருந்துச்சுங்க. அதில் நல்லா குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி நறுக்கிட்டு மேலே ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்ததை மேலே ஆட் பண்ணிட்டேங்க. இது கூட சூடாக இருக்கும்போதே செய்யணுங்க. நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு வாட்டி நல்லா கரண்டியை வச்சு அழுத்தி விடுங்க. இது சூடாக இருக்கும்போதே நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா தான் அதோட ஒட்டிடுங்க. நல்லா 4 பக்கமும் அழுத்தி விடுங்க. அந்த கார்னர்லாம் கூட நல்லா அழுத்தி விடுங்க. உங்களால் இந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சு யூஸ் பண்ணாமன்னா சின்ன கரண்டி வச்சு கூட கார்னர் ஃபுல்லாக நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தினதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுருங்க. ஆறட்டும். வெளியில் வச்சாலே அது ஆறிடுங்க. உங்களுக்கு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் சூடு ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட சாப்பிட்லாங்க. இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்கள் சாய்ஸ் தான். இப்போ சூடு ஆறணுன்றதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேங்க. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நார்மலாக நீங்கள் கவுத்திங்கனாலே வந்துடுங்க. இது பிளாஸ்டிக் டப்பானால 4 பக்கமும் எடுத்து விட்டுட்டு நான் இந்த மாதிரி தட்டில் வந்து கவுத்துட்டேங்க. அழகாக ஷேப்பில் வந்துடுச்சிங்க. நீங்கள் வேறு டப்பாவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 4 பக்கமும் கத்தி வச்சு எடுத்து வச்சு கூட பிளேட்டில் கவுத்து எடுத்திங்கன்னா வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் நான் கட் பண்ணி கூட காட்டியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. குலோப் ஜாமுன் பேக்கெட் இருந்தால் கண்டிப்பாக இது போல் ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஸ்வீட் செய்யணுன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். அவ்வளோதாங்க. குலோப் ஜாமுன் பேக்கெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்தீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.